ஸோ ஒரு நல்ல ட்ரிப் டவுன் த மெமரி இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லாவே வாழ்க்கையில எல்லாம் எதையும் எந்த போட்டோவையும் ஈஸியா எடுத்துட்டு நம்ம இதை பிடிக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே முடியல. ஒரு போட்டோக்கு போனோம்னா போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் முக்கியமான போட்டோஸ் தான் இருக்குது. எடுத்துடலாங்கிறீங்களா? இருந்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்ல. ஓகேண்ணா. இன்னொன்னு நான் அப்படி சொல்லிடுறேன். இளையராஜா சார் மிகப்பெரிய ஒரு அவ இந்த படத்தை ஒர்க் பண்ண உண்மைக்கு நான் வெற்றி நன்றி சொல்லணும். நான் திரும்பி நிறைய மேடைகளை சொல்லிட்டேன். நன்றி மட்டும் இல்லை, அவருக்கு எந்த சொல்ற வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு உலக மனிதர்கள்ல ஒரு முக்கியமான மனிதர். மக்கள் இன்னைக்கும் இன்னும் பிற்காலத்தும் போற்றக்கூடிய மனிதர்கள் அவரும் ஒரு முக்கியமானவர். ஐயா அவர்கள்கிட்ட ஒர்க் பண்ணதில்ல, அவர் ஒர்க் பண்ண படத்துல நான் இருந்ததில்ல. நான் அவ்வளவு பெருமைப்படுறேன். அவர்கிட்ட உட்காந்துருக்கேன், அவர் பேசின பார்த்துருக்கேன், அவர் லைஃப்பை ஷேர் பண்ண கூட இருந்திருக்கேன். எனக்கு அது சந்தோஷமானதுனால மறக்கவே முடியாது. பயங்கர மெமரிஸ்ட் இந்த போட்டோ எல்லாமே. அது அப்புறம் கொட்டுக்காளி, நான் தம்பி சொன்ன மாதிரி வாழ்நாள்ல இன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு என்னை கொண்டு பேரும் புகழோட சேர்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் உலகம் பூரா கொண்டு வாழ்நாள் மறக்க முடியாத பதிவுகளாக கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வந்தேன். தம்பி வினோத்ராஜுக்கு தேங்க்ஸ். ஆனால் இப்போ அவங்களுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்களுக்கு விஷால் சார் என் நண்பன், அற்புதமான நண்பன். எந்த கள்ளங்கள் இல்லாம போய் கட்டி பிடிச்ச மார்பு வலிக்கு இருக்க கட்டி பிடிச்ச நண்பர்கள்ல விஷால் சார் ஒரு அப்படி ஒரு மனிதர், நல்ல மனிதர். என் பையன் சர்வானுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என் வீட்டுக்கு என் ஊருக்கு வந்து மதுரைக்கே வந்தார். மதுரைக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு கேக் வெட்டினாரு. வெரி ஸ்வீட் விஷால் சார். ஐயோ உண்மைக்கு எந்த இதுவுமே இல்லாத ஒரு மனுஷன். ஆக்சுவலா அவங்க நிறைய இடத்துல ஓப்பனா பேசுறத பார்த்தா யோசிக்கல மாட்டேன், மனசுல இருந்து. ஆமா ஆமா, மனசுல இருக்கு, எதுவுமே வச்சுக்கவே மாட்டார். அப்படி ஒரு மனிதர் அவர். ஓகே. அது கீழே கத்தி சண்டை ஃபர்ஸ்ட் லேடிஸ் கட்டப்பட்டது அவர் படத்துலதான். அங்க ஆரம்பிச்சது முதல்ல ஸ்கூல்ல ஆரம்பிச்சது. அங்கேயே ஸ்கூல் இது போட்டு மாறுவிட போட்டிக்கு. அதுக்கப்புறம் இந்த இது போட்டது 7 கடல 7 மணி ராம் சார். இது கண்டிப்பா இந்த படம் வெளில வரப்ப எனக்கு இன்னும் எனக்கு ஒரு நடிகனா இருந்தா எனக்கு ஒரு நல்ல மக்கள் மத்தியில மரியாதை கிடைக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ராம் சார். ஓகே. சசி அண்ணன் என்ன சினிமா டிராவலிங்ல ஃபுல்லாவே நான் அவரோட நிறைய நான் பயணிச்சிருக்கேன். அண்ணன்டா அந்த சொல்லுக்கு முழு தகுதியானவர். அண்ணனுக்கும் இது ஓகே. அது என்ன போட்டோஸ், ஆபீஸ் போட்டோஸ் அது ஓகே. அந்த லாஸ்ட்டுக்கு பாருங்க சின்ன போட்டோ, அது எனக்கு என் வீட்லயே இருக்கு, ஆபீஸ்லயே இருக்குது. அதுதான் என்னை அப்பப்போ எனக்கு வாத்தியார், என் குரு. அவர் தான் என்னை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாரு அப்பப்போ. ஞாபகங்கள். ஆமா, ஞாபகங்கள். என்னை வழிநடத்து செல்லக்கூடிய போட்டோல முக்கியமான போட்டோ அது. ஆமா, எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணு அவங்க வழிநடத்துறதுக்கு நான் சில மெமரிஸ் என் லைஃப்ல நடந்து சொல்றேனோ, என்னை வழி நடத்துறதுக்கு எனக்கு அந்த போட்டோ தான் அவ்வளவு விஷயம் இருக்குது. அது தெரியும். வெற்றிமாற அண்ணன், ஆமா, ரஜினி சார் படம் பார்த்து கூப்பிட்டு நேரில் உட்காந்து பேசினது ஓகே. அது விஷ்ணு விஷால் நண்பர், லட்சுமணன் அவங்க வந்து ஓகே. ஜீவா படத்தில் நடத்தது சுசீந்திரம். உண்மைக்கு விஷ்ணுவை நான் மறக்க முடியாது. வெண்ணிலா கபடிக்குள்ள ஆரம்பிச்சு இன்னைக்கும் ஒரு நல்ல நண்பனா இருக்காது. இடையில ஒரு சின்ன இதெல்லாம் ஆச்சு, அதெல்லாம் ஓகே ஆச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது. அதெல்லாம் எடுக்க வேணாம். சரி, ஏதாவது போட்டு ஓகே. அது கருப்பன். ஆமா, எனக்கு ஜல்லிக்கட்டு காலை ரொம்ப பிடிக்கும். அது ஓகே. அது நம்ம தம்பிய காலை, நம்ம காலை தான் அது. அப்படியா? ஆமா ஆமா, பேரு கருப்பன். ஓகே. ஆமா, ராஜாவுக்கு ஒரு கருப்பன். ஆமா, செம்ம காலை. இன்னைக்கு வரைக்கும் அது எங்கேயுமே தோல்வியே கிடையாது. ஒரு சந்திச்சு வீர் நடப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஆமா, அது பேரை சொல்லி அவளை பீரோல அவளை கட்டு குத்து வளர்க்குண்டு ஒரு கிட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5-6 பொண்ணை கட்டி கொடுக்கலாம். அது வாங்க சீர் கொடுத்து கட்டி கொடுக்கலாம். பிரைஸ் அவ்வளோ வாங்கியிருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த பக்கம் அது டீம் வெற்றிமாறன் விடுதலை டீம் உதவி இயக்குநர்கள் எல்லாரும் அவங்க கொடுத்த அந்த உழைப்பினால்தான் இன்னைக்கு ஒரு நடிகனாக இங்கே வந்து உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். கருடன் துரை சாருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். தேங்க்ஸ். வணக்கம்.